பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுத்ததான வாழ்வின் மன்னாவிற்கான வசனம் உபாகமம் 6:12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினவர் கர்த்தர். பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை, உங்களை தேவன் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, பாவத்தின் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி அதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 11 18 வரைக்கும் இப்படி வசனங்கள் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்படுது. கவனிங்க, அங்க கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்க வேதம் சொல்லுகிறது, உபாகம் 8:11, அவருடைய விதிகளை, கற்பனைகளை, நியாயங்களை, கட்டளைகளை கை கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. 12வது வசனம் சொல்லப்படுகிறது: நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகளின் திரட்சையாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரமாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காய் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவரும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 14வது வசனம் சொல்லுகிறது: என் சம்பாத்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நீ நன்றாய் இருக்கிற போது, நல்ல வீடு வாசல் எல்லாம் இருக்கிறங்கிற போது, ஆடு மாடுகள் திரட்சையாகி வெள்ளியும் பொன்னும் பொருளும் பணங்களும் உன் வீட்டிலே நிறைந்து இருக்கிறங்கிற போது உனக்குள்ளே மேட்டிமை வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன்னை வனாந்தரத்திலே நடத்தி வந்த தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிதாக்கள் அறியாத இருந்த மன்னாவினாலே போஷித்த தேவனும் கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த தேவனுமாய் இருக்கிற கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய சம்பாத்தியமும் உன்னுடைய கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க
எச்சரிக்கையாயிருந்து சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுங்க. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை தேவன் தூக்கி எடுத்து இத்தனை நன்மைகளை கர்த்தர் கொடுத்த தேவனை ஒரு நாளும் மறக்கக்கூடாதுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றி விட்டீர். இப்படி எங்கேயோ இருந்து வாழ்ந்த நம்மளை, பாவத்தில் கிடந்த நம்மளை, சேற்றில் கிடந்த நம்மளை கர்த்தர் அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்மளை புறப்பட பண்ணி சகல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாத்தியத்தையும் வீடு வாசலையும் கொடுத்த தேவனை ஒரு நாளும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. நாமே அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவருக்குள்ள வந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களே அநேகரை பார்க்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நம்பி வந்தபடினால, கர்த்தர் அளவில்லாமல் அவங்களை ஆசீர்வதித்தபடினால, அந்த ஆசீர்வாதம் வந்ததும் அவங்களுடைய கண் மயக்கம் மேட்டிமையாகி கர்த்தர் யார் என்று கேட்குற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறவர்களை எவ்வளோ பேரை பார்க்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாள் மறக்கக்கூடாது. நம்முடைய முன்னிலைமையை பார்க்குறது, இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்குறது, எங்கேயோ கிடந்த நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. 18வது வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. வீடே இல்லாத இருந்து உனக்கு வீடு கொடுத்திருக்கிறாரு, வேலையே இல்லாத இருந்து உனக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நகையும் பொன்னையும் பொருளும் இல்லாத இருந்த பரதேசியா இருந்த உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் பொன்னாலும் பொருளாலும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. அதை நினைத்து பாருங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுத்திரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு படித்திருக்கிறதே. அவரை மறக்கலாமா? எச்சரிக்கையாக இருப்போனுங்க. ஒரு நாள் அவர் விட்டு விலகக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தீரே, இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு பலன் கொடுத்தீரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மறவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநேக காரியங்கள் நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டு ஆண்டவரை மறக்கடிக்க பண்ணலாம். ஆனால் அதில் தெளிந்தவர்களாக இருந்து இதெல்லாம் யாரால் வந்தது? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலெல்லாம் வந்தது. அவரல்லவா எனக்கு கொடுத்திருக்கிறார், அவரல்லவா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒருவருமே மதிக்காத இருந்த என்னை இத்தனை பேர் மதிக்கத்தக்கதான அளவுக்கு இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அவர் மறக்கக்கூடாதுங்க. உங்கள் சபையை மறக்கக்கூடாது, உங்கள் பாஸ்டை மறக்கக்கூடாது. உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பாஸ்டர் எப்படிலாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இன்னும் இதை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.